ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது பூலோகம் மட்டும் நாம் வாழும் உலகம் அல்ல என்பதை பற்றி தெளிவாக காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம வாழற உலகம் பூலோகம் மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நமக்கு நிறைய தெரிந்த லோகங்கள் என்னவா இருக்கும்? சொர்க்கலோகம் இருக்குது, நரகலோகம் இருக்குது. இது ரெண்டு தான் நமக்கு தெரியும். அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா, தப்பு பண்ணால் நரகத்தில் தள்ளிடுவாங்கடா, நல்லது பண்ணால் சொர்க்கத்தில் வாழலாம். இது ரெண்டு தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்து வேற என்ன லோகங்கள்லாம் இருக்கு? வைகுண்டம் இருக்கு, சிவபுரம் இருக்குது, பிரம்மலோகம் இருக்கு, நாகலோகம் இருக்கு, கந்தர்வலோகம் இருக்கு, பாதாளம் இருக்குது. இப்படி லோகங்கள்லாம் இருக்குது. 14 லோகங்கள் கிட்ட இருக்கு. ஆனா அதையும் கடந்த லோகங்கள்லாம் இருக்குதுன்னு கூறுறாங்க. ஆனா 14 லோகங்கிறது புராணத்துல இடம்பெற்று இருக்கு. இப்படி லோகங்கள்லாம் இருக்குன்றதே, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பூலோகன்றது என்ன? இந்த பூலோகத்தில் இப்படி எல்லா மனிதர்களும் வாழறாங்களே, சுவாமி சிவத்தை இந்த லோகத்தில் மட்டுமா வழிபடுறாங்க? சிவத்தை பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமா வழிபடுறாங்க? நாகலோகத்தில் வழிபடலையா? கந்தர்வ லோகத்தில் வழிபடலையா? சொர்க்கம் இந்திர லோகம் சுத்தி சுத்தி லோகங்கள், எல்லா லோகங்களையும் சாமி வழிபடலை? மக்கள் தொகை இந்த பூலோகத்தில் மட்டும்தானா? இதை விட பல மடங்கு மற்ற லோகங்கள் இருக்கே. இவ்வளவு பெரிய கோடி, பல கோடிக்கும் மிஞ்சி எல்லா லோகங்களையும் சேர்த்து சொல்றேன், பல கோடி மக்கள் தொகை இருக்கு. அதுல சுவாமி தேடி ஆட்கொண்டாரு. சிவத்தை வழிபடுறவங்க அதுல எவ்வளவு, ஒரு லோகம் மக்கள் கூட இருக்க மாட்டாங்க. இதுல இத்தனை லோகங்கள்ல சிவத்தை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு லோக மக்கள் கூட கிடையாது. சிவத்தை மட்டும் வழிபடுவேன். தொழுவனோ பிறரை துதிப்பனோ, எனக்கு ஓர் துணை என நினைவனோ சொல்லாய். யாரையும் தொழ மாட்டேன், மனசலையும் நினைக்க மாட்டேன், துணைன்னு நினைக்க மாட்டேன். கற்றா மனம் என கதறியும் பதறி மற்றொரு தெய்வத்தை கனவிலும் நினையாது, கனவுலையும் நினைக்க மாட்டேன். சிறு தெய்வத்தை ஏத்தவும் மாட்டேன். இப்படின்னு ஒரு வைராகிய நெருப்போட இருக்கக்கூடிய மிகவும் குறைவான மக்கள் தொகை தான் சிவத்தை மட்டும் வழிபடக்கூடியவர்கள். ஏன்னா சிவத்தை அவ்வளவு எளிதில் யாராலையும் வழிபட முடியாது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த லோகங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பிறந்துட்டே இருப்பாங்க. நீ பூலோகத்தில் நான் பிறந்துட்டேன், நான் செய்த நிறைய ஏகப்பட்ட கர்மவினை செஞ்சுட்டேன். இந்த பூலோகன்றதே ஒரு பெரிய என்ன சொல்றேன்னா, ஒரு தவம் பண்ணிடணும் பூலோகத்தில் பிறப்பதற்கு. ஏன்னா இறைவனை அடைவதற்கு பூலோகம் மிகவும் எளிமையாக கிடைக்கும். சிவத்தை அடைவதற்கு பூலோகம் உனக்கு எளிமையா வழிகாட்டும், வேகமா நீ வந்து அடையலாம். மற்ற லோகங்களை பெரிய பெரிய இன்பங்களால நம்ம சுவாமி மறக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த லோகத்துல துன்பங்களும் அதிகமா கிடைக்கும், இன்பமும் அதிகமாக கிடைக்கும். இதுக்கு லெவலா கிடைக்கும். பூலோகத்துல 50% உனக்கு துன்பமும் கிடைக்கும், 50% இன்பமும் கிடைக்கும். அது நல்வினை தீவினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு இது கிடைக்கும். நான் செய்த நன்மை வேணாம் தீமை வேணாம் நினைக்கிறவர்கள் இதுவே சொர்க்கலோகம் தான், இதுவே சிவபுரம் தான் அப்படின்னு நினைப்பது ரொம்ப கஷ்டமல்ல. அதனால சொல்றேன். அப்ப இந்த பூலோகமானது இங்க வந்து நீ செய்யக்கூடிய கர்ம வினை என்ன பண்ணுது? நான் செய்த கர்ம வினை ஒரு 30% இருக்கு, நான் செய்த நல்வினை 70% இருக்கு. சரி, மார்க்கை போட்டு மேலே நான் ஒரு இறந்து போயிட்டேன். இறந்த பிறகு இந்த குழந்தை இவ்வளோ பண்ணியிருக்குது. சரி, இவனை எந்த லோகத்தில் பிறக்க வைக்கலாம்? உனக்கு ஒன்றும் சிவபுரம் கொடுக்க போகிறது கிடையாது. எந்த லோகத்தில் பிறக்க வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இவன் செய்த 70% இருந்தால் சொர்க்கலோகத்தில் இடம் தரலாம்பா. சரி வா, கொஞ்சம் காலம் வாழ்னு சொர்க்கலோகத்தில் உனக்கு இடம் தராங்க.
அங்கே போகிறேன். அங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், அங்கே வெறும் இன்பமாக தழைத்திருக்கக்கூடிய இடம், நல்ல ஆனந்தமாக இருக்கிறேன். அங்கேயும் தீவினை செய்கிறேன். அங்கே நல்லா இருக்கிறவங்களாம் கெடுத்து நாசம் பண்ணுறேன். நல்வழியில் போகிறவங்களாம் என் வழிக்கு இழுத்து தள்ளுறேன். இப்படி கெட்ட கெட்ட விஷயம்லாம் கை வந்த கலையாக நான் செய்கிறேன். செய்யும்பொழுது என்ன நடக்குதுன்னா, மீண்டும் செத்து போகிறேன். செத்து ஏன் கணக்கிடுறாங்க, இவன் செஞ்சது 20% நல்லதுக்குது, மீதி 80% ஒரே பொறுக்கிதனம் தான் பண்ணிடுது. இவனை பிடிச்சி பாதாளத்தில் தள்ளுங்கன்றாங்க. அசுரர்கள் வாழக்கூடிய இடத்துல நான் அங்கே வந்து பிறக்கிறேன். இறைச்சியை சாப்பிட்டுட்டோம், அடுத்தவங்களை கொலை பண்ணுறது, இந்தமாரி கொடூரமான விஷயத்தில் வந்து மாற்ற நரகலோகத்தில். நரகலோகம்னா பாதாளோகத்தை வந்து மாற்ற. இப்படி பாதாளத்தில் மாற்ற. அங்கேயும் சும்மா இல்லை, அங்கே ஏகப்பட்ட அழுக்கான விஷயத்தை பண்ணும்போது நரகலோகத்தில் தள்ள. நரகத்திலேயே பல வகையாக இருக்குது. நீ செய்த தண்டனை கேட்டாப்புல ஒன்று தனித்தனியாக. அப்படி நீ என்னென்ன செய்கிறியோ, உனக்கு வயதுன்றது உனக்கு காலம்தான், அதில் நீ மாற்றிக்கோப்பா. உனக்கு இந்த லோகம் கொடுத்துருக்குல்ல, இதில் மாற்றிக்கோ. இப்போ பூலோகத்தில் நீ பிறந்திருக்க, உனக்கு 100 வயது ஆயுஸ் இருக்குது. அது உனக்கு வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட காலம். நீ செய்த தவறை எல்லாம் திருத்தி கொள்ளுன்னு உனக்கு கொடுத்த வாய்ப்பு அது. அங்கே நீ என்ன பண்ணணும், உன்னை திருத்திக்கணும். உன்னை திருத்திக்கிட்டா 100% நீ நன்மையை செய்யும் பொழுது உனக்கு பெரிய உயர்ந்த லோகத்தில் கிடைக்குது. அங்கேயும் போயிட்டு நீ சிவத்தை நினைத்தா ஒவ்வொரு படியாக நீ வந்துட்டே இருக்கலாம் மேலே. பூலோகத்தில் இருக்கிறோம், நாம் செய்த கர்மம் வேணா. அடுத்து இங்கே சிவத்தை கும்பிட்டு நம்மளால் சாமி அடைய முடியல, என்னால் சிவத்துக்கு திருவடியை அடையக்கூடிய விஷயம் எனக்கு நான் கிடைக்கல. எனக்கு 100% அன்பு வைக்கணுன்றாங்க. நான் வச்ச அன்பு 20% தான். ஆனால் நான் செத்து போச்சு, என் காலம் முடிஞ்சு போச்சு. 80 வயசில் நான் செத்துட்டேன். அதனால் மீண்டும் நான் பூலோகத்தில் பிறப்பேனா? நீ செய்த நல்வினை காரணமாக பூலோகத்தில் பிறந்தாலும் பிறக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல லோகங்களில் சிவத்தை நினைக்கக்கூடிய இடத்துல தான் நான் பிறக்க வைப்பார். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அங்கே போயிட்டு மீண்டும் இந்த 20% 30% மாற்றிக்கலாம். ஆனால் நீ இங்கே பட்ட பற்றிய இடர்பாடுகள் எல்லாம் அது எல்லாம் உனக்கு குறைய ஆரம்பிக்கும். அங்கே உனக்கு வந்து சுவாமியை நினைச்சு அவர் அடையக்கூடிய விஷயங்கள் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொரு லோகங்களாகவும் நீ படியெடுத்து வைத்தும் அடையலாம். சிவத்தை வழிபட ஆரம்பித்து விட்டாலே நாம் சிவபுரத்தை நோக்கி போகிறதுக்கு தயாராகிட்டோம்னு அர்த்தம். சிலர்னு சிவனா என்னன்னே தெரியாமல் அவங்கள இன்னும் முக்தின்ற வழிக்கு சுவாமி இன்னுமே அவங்களை வழி காட்டலன்னு அர்த்தம். அவங்களுடைய வாழ்க்கையோ அவங்களுடைய வினையின் பயனாக என்று அவங்களுக்கு திருவருள் பண்ணுறாரோ அது நடக்கும். ஆனால் நாம் இந்த லோகம் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட லோகங்களுக்கு நம்மளுக்கு எந்த லோகங்களுமே வேண்டாம். வெறும் ஆனந்தமாக சிரிக்கக்கூடிய லோகங்களோடு நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அங்கே போனால் மட்டும் எவ்வளோ காலம் வாழ்ந்துட போகிறேன், இங்கே 100 வருஷம் ஆகிறேன். சரி, அவங்க காலத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 500 ஆண்டுகள் இன்னும் வாழறேன்னு வச்சுக்கோங்க. சாகாமல் வாழ போகிறேன்னா மீண்டு தானே சாக போகிறேன். அங்கேயும் துன்பம் வராமல் இருக்க போகிறேன்னா அங்கேயும் தானே துன்பம் வரப்போகுது. அங்கே மட்டும் நான் என்ன செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி தானே அனுபவிக்க போகிறேன். அங்கேயும் ஆசைப்பட்டு அல்லல் தானே பட போகிறேன். எங்கே போனாலும் இது என்னை தொடர்ச்சியாக சுற்றிட்டே வருது. இப்போ ஒரு 10 லோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பிறகுற இந்த லோகம் அந்த லோகம் மாற்றி மாற்றி போகிறது சாக தான் சாகிறேன். இந்த லோகங்களும் வேணாம், துன்பமும் வேணாம், இந்த மனிதனால் வரக்கூடிய இன்பமும் வேணாம். என்னை விட்டுடுங்கப்பா. சிவத்தை நோக்கி நான் போகணும். அங்கே போனால் மட்டும்தான் நான் ஆனந்தமாக இருக்க முடியும். எப்படி? பிறப்பில்லை இறப்பில்லை. இந்த மனசு பண்ணுது பற்றியா சஞ்சலமான செயல், இந்த அழுக்குகள்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் அந்த சிவத்தா கூட தெளிந்த நீர் போல சுவாமியாடு இருக்கலாம். அங்கே போனால் நம்ம பார்க்கக்கூடிய எல்லார்களும் கழுத்தில் ருத்ராட்சத்தோட நெற்றி நீர திருநீரை வைத்து கொண்டு சிவம் சிவம் என்று எந்நேரமும் அவனை போற்றி வழிபடக்கூடிய சிவத்தோட நாமளும் ஆனந்தமாக வாழலாம். இந்த லோகங்கள்லாம் பிறந்தா இன்னுமே ஆசை என்ற விஷயத்தில் அல்லல் பட்டு துன்பப்பட்டு இருக்கக்கூடியவங்களோட நான் வாழ்ந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? இதுவும் எனக்கு துன்பம் தானே. அதனால் எந்த லோகங்கள் மீதும் ஆசைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சிவத்தை வழிபடுறவங்களுக்கு வராது. முதல்ல இந்த கந்தர்வ லோகமோ நாகலோகம் போனால் நம்ம ஆசைப்படுறோம். நாம் போகக்கூடிய லோகங்களுக்கெல்லாம் லோகம், எல்லாத்துக்கும் தலைவன் சிவபுரம். அந்த சிவபுரம் போகிறோம் நாம் ஆசைப்படுறோம். அதனால தான் நமக்கு வரக்கூடிய சோதனை அதிகம். சிவத்தை நினைக்கிறவங்களுக்கு சொர்க்கமே ஒரு அற்பம், பெருசாக கிடையாது. சிவஞான வித்துல சொல்கிறாரு. அதனால் பெருசாக ஒன்றும் கிடையாது. என்ன பெருசாக கிடையாது? சொர்க்கமே பெருசாக கிடையாது. ஒன்றுமே சிவத்தை நினைக்க நினைக்க சொர்க்கமே ஒரு அற்பம். ஒவ்வொரு லோகங்களையும் நம்ம கடக்கணும். அதை விட தகுதி வளர்த்துனே. ஒவ்வொரு லோகத்துக்கு ஒரு தகுதி இருக்குது. எல்லா
சிவத்தை விட நம்மளுக்கு தகுதி வளர்த்துட்டு போகணும். சிவத்தை நினைக்க நினைக்க சிவபுரம் என்னும் பேரானந்தம் நிலையாக கிடைக்கும் அந்த இடத்துக்கு போக ஆசைப்படணும். அந்த லோகத்துக்கு போக ஆசைப்படணும்னா நாம தான் நம்மளை தயார்படுத்திக்கணும். புகுவதாவதும் போதர வல்லதும் பொன் நகர் புக போதற்கு உகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்றெனின் இதற்கு என் செய்கேன் வினையே. போகவே முடியாத இடம்பா. புகுவதாவதும் முன்னாலாம் அவ்வளோ எளிதில் சிவபுரம் போக முடியாது. போதர வல்லது நீ போயிட்டா ரிட்டர்ன் வரவே முடியாது. அந்த பொன்னகர் போன நீ ஆசைப்படுறியா? ஒரு நாள் விடாம நித்தமும் எப்படி ஒரு இனிப்பை பார்த்தா அப்படின்னு நாக்கு அப்படி எச்சி ஊறுது. அந்த போல சிவத்தை நினைத்த உடனே உன் கண்ணீரில் அப்படி கண்ணிலேருந்து தண்ணீர் வரணும். அப்படி உருகணும். அப்படி நீ தினமும் உருகும்படியா இருந்தா அந்த சிவபுரம் உனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அன்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம சிவத்தை நோக்கி வைக்க வேண்டும். நாம என்ன மீண்டும் இன்னும் பிறக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த பிறப்புல நான் இவ்வளவு சுவாமியை நெருங்கிட்டேன், சரி என் கர்மவினை போன பிறப்புல 150% இருந்துடுச்சு, இந்த பிறப்புல நான் 70% அதை குறைச்சிட்டேன், அடுத்த பிறப்புல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுப்பா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையாவது வேண்டும். இல்லை 1000% இருக்கட்டும் கர்மவினை, இந்த பிறப்பிலே நான் அனுபவிக்க தயார். அப்ப நமக்கு வரக்கூடிய துன்பமும் சரி, நமக்கு எந்த இடர்பாடுகள் வந்தாலும் சரி, சிவத்தை இழிவுபடுத்தாம, சிவத்தை மனதில் ஏசாமல் இகழாமல், அவரை குறைத்து மதிப்பிடாமல் நம் மனமானது என்றும் அவரை நிலையாக ஏத்தி வழிபட வழிபட என்ன நடக்கும்னா, நீ கண்டிப்பா சிவபுரத்துக்கு போகக்கூடிய தகுதியை சுவாமி தருவார். ஏன்னா இந்த உலகத்துல சுவாமியை நினைக்கிறது ரொம்ப கடினம். அப்பேற்பட்ட இடர்பாடுகள் வருது. அந்த இடர்பாடில் நம்ம சுவாமியை நினைக்கிறோம்ல, அதனால விரைவா சுவாமியை நம்ம அடையலாம். அதே மற்ற லோகங்கள் எல்லாம் பெரிய இடர்பாடுகள் வராது. சுவாமியை நினைக்கும் பொழுது சுவாமி இப்ப நினைச்சு போறோம்னா இடர்பாடுகள் பெரிதளவுல வராது. ஏன் வராது? அது அந்த அளவுக்கு இன்பத்தை தரக்கூடிய லோகங்கள் தான். அப்ப அங்க இன்பத்தை தரக்கூடிய லோகங்களா இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நீ இந்த சுவாமி நினைக்கின்ற எண்ணமே உனக்கு வராது. இப்ப நம்ம சுவாமி அடையணும்ன்ற முதல்ல எப்படி வரும்? இந்த சிவத்தெல்லாம் வழிபட காரணம் உடனே எல்லாம் முக்தியை தேடிய வந்தாங்க? கிடையவே கிடையாது. முதல்ல ஒரு நிம்மதி சுவாமியை கும்பிட்டா கிடைக்குமா? சிவத்தை வழிபட்டா நீ நிம்மதியா நான் வாழ்வனா, இந்த பிரச்சனை தான் விடுபடுவனா, இப்படிதான் சுவாமியை நோக்கி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அனுபவிக்க என்ன நடக்குது? தானாகவே இந்த உலக புரிதல் கிடைக்குது. பிறப்பிறப்பு இல்லாத வாழ்க்கை தான் நம்மளுக்கு நிலையானதுன்னு அதற்கப்புறம் புரிதல் வந்துதான் முக்தியை நோக்கி போறோம். தவிர எல்லாரும் வந்த உடனே நான் முக்தியை நோக்கி தான் வந்த அப்படின்னு யாருமே கிடையாது. அப்ப வாழ்க்கையில் நாம என்ன பண்ணணும்னா, சிவத்தை நோக்கி அதிகமான சிந்தனை செய்ய ஆரம்பிக்கணும். நான் பெரிய பணக்கார கோடீஸ்வர வீட்டில் வாழ்ந்தாலும் கவலை கிடையாது, ஒன்றும் ஏழையா பிறந்தாலே நான் கவலை கிடையாது. சிவத்தை நினைக்கிற நான் தான் பெரிய ஆள், அதில் மாற்று கருத்து கிடையாது. செல்வத்தினால் நீ பெரிய ஆளா? ஒன்றுமே இல்லை. சிவ சிந்தனையால மட்டுமே ஒருத்தன் உயர்றான். அந்த உயர்வானது காலங்கள் கனியும் பொழுதுதான் தெரிய வரும். சிவ சிந்தனை அனைத்திற்கும் மேலாக ஒருவனை உயர்த்திவிடும். செல்வமானது ஒரு நாள் பெரிதா தெரியும், ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாமையும் ஆக்கி விட்டு உன்னை அதை 2 படியா மாத்தி விட்டு போயிட்டே இருக்கும். சிவ சிந்தனை நினைக்கிறவங்களுக்கு ஈடு என்ன இருக்குது? அந்த சிவமே அடியார் நடுவுல தான் இருக்கிறார். அந்த சிவமே தொண்டருள்ள அடக்கம். அப்ப தொண்டருடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை தெரியுமா? அதனால் சிவம் 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 என்னும் சிந்தனையை வளர்க்க வேண்டும். தானென்ற அகந்தை இல்லாமல் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட அன்பு நம் உள்ளத்தில் ஒழுகினாலும் அன்பே இல்லை என்ற எண்ணம் மட்டும் நிலையாக நிற்க வேண்டும். அப்படி ஒரு நிலையை வைத்துக்கொண்டு நாம் ஓடுமாயின் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி அடையலாம். நாம வாழ்க்கையில நான் சிவத்தை அதிகமாக நினைச்சின்ற எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த படியே வைக்க முடியாது. ஏன்னா நம்ம அதிகமாக நினைச்சு நம்மளே நினைச்சிட்டு இருப்போம். இந்த பூலோகம் இப்படி ஒரு 10 லோகங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 14 லோகம் இருக்கு.
இந்த லோகங்களை நீங்கள் மட்டுமா சுவாமி நினைக்கிறீங்க? சிவத்தடி நீ மட்டுமா நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. எல்லா லோகங்களையும் சுவாமி நினைச்சு தவம் பண்றாங்க. அசுரர்களும் சரி எல்லாருமே தவம் பண்றாங்க, சுவாமியை நோக்கி தவம் பண்றாங்க, அறமான செயல்கள் செய்யறாங்க, சிவ சிந்தனை பண்றது, சிவ பூஜை செய்யுது, இப்படி எல்லாருமே போட்டி போடுறாங்க. இப்ப எப்படி ஒரு கலெக்டர் ஆகணும்னா இப்போ ஒரு தேர்வு வைக்கிறாங்க. ஒரே ஒரு மாவட்டத்தில் இருந்து மட்டுமா எடுக்கிறாங்க? யார் வேணாலும் வரலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தேர்வு எழுதுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் வேணாலும் வரலாம். இப்படி எல்லா லோகங்களிலும் இருந்தும் சுவாமியை அடையணும்னு தவம் பண்றாங்க. அதில் நீ பூலோகத்திலிருந்து நீ எளிமையாக நீ போகிறது உன்னுடைய அன்பால தான் போக முடியும். யாவராயினும் அன்பர் என்று அறியோ நாமலர் சோதியான். நீ யாராக இருந்தாலும் அன்பால் மட்டும்தான் சுவாமி அடைய முடியும் தெரிஞ்சு போச்சு. அதனால அன்பினால அடையணும். அன்பை நம்ம அதிகப்படுத்திட்டு ஏறணும். சிவத்தை நினைத்து நினைத்து அன்பு அதிகமாக ஆக்கணும். கற்பனையாக நினைச்சாலும் அன்பு தான். எப்படி வேணாலும் சுவாமி நினைக்கலாம். நாம் நினைக்கிறது இல்லை, நெருங்க முடியலை. எல்லாத்தையும் வெறுத்து தயாராக இல்லை, நெருங்க முடியலை. இதை யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ இந்த பிறப்பில் சுவாமி நினைத்து தன்னுடைய வினையெல்லாம் அனுபவித்து துன்பப்படுறாங்களோ கண்டிப்பாக கடைசியில் பெரிய ஆனந்தத்தை அனுபவிப்பாங்கள, மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸாம் படிக்கும்பொழுது கஷ்டமாக இருக்கும். பாஸ் பண்ணிட்டு பிறகு அதெல்லாம் படிக்க போகிறோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்வோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் போல தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த கர்ம வினைன்னு இடர்பாடுகள் எல்லாமே அழித்து சிவன்ற ஒரு ஆனந்தத்தை நம்ம உள்ளே போட போட தினமும் படிக்க படிக்க தேர்வுன்னு ஒரு சோதனை வரும்போது அதில் வெற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக முக்தின்ற ஒரு பரிசை இறைவன் தருவார். அதனால் வாழ்க்கையில் இந்த பூலோகம் மட்டும் நம்மளுக்கு கிடையாது. நம்ம மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு லோகங்களாக மாற்றி மாற்றி பிறப்போம். இதை விட மோசமான பிறப்பும் பெரிய நஞ்சுக்களாகவும் பிறக்கலாம். எப்படி வேணாலும் பிறக்கலாம். நாம் செய்த வினைகள் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. அதனால் வினை செய்து நம்ம நிறுத்திட்டாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. சிவத்தையே சிந்தையில் ஆழமாக வைத்து கொண்டால் வாழ்வில் எந்த தீமையான செயல்களும் நாம் என்றும் செய்ய மாட்டோம். அதனால் வாழ்வில் என்றென்றும் சிவத்தை ஆழமாக நினைத்து ஏத்துங்கள். சிவபுரம் செல்ல வேண்டுமாயின் சிவத்தை மட்டும் ஏத்துங்கள். இறைவன் கண்டிப்பாக நமக்கு அருள் செய்வான். அப்போ சிவத்தை மட்டும் அருள் பண்ணா, சிவம் மட்டும் ஏத்துனா அப்போ என்னடா இது? அப்போ அம்பாலாம் தேவையில்லையா? அம்பாலோ விநாயகரோ முருகரோ சகல தெய்வங்களும் சிவத்தினுள் அடக்கம். அதனால் அந்த சிவத்தை நினைத்தாலே அனைத்து தெய்வங்களையும் நினைத்த பலன் கைகூடும். தேவாதி தேவர்கள் எல்லாமே அம்பாள் முருகர் இப்படி வழிபட்டு சுற்றினாங்களா? இல்லை சிவத்தை வழிபட்டாங்களா? இல்லை முருகரே பெரிய தெய்வம், அவர் ஏன் சிவத்தை வழிபடணும்? திருமுருக பூண்டியில் கணபதியே ஒரு தெய்வம், அவர் ஏன் கணபதி சரத்தில் கணபதியை வழிபடணும்? தெய்வங்கள் தானே, அந்த தெய்வங்களே ஏன் சிவத்தை வழிபடணும்? இப்போ தெய்வம் அவர் இறைவன். அந்த சிவம்ன்றதுக்கு ஒப்பு இங்கே யாருமே இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவத்தோட எந்த தெய்வத்தையும் ஒப்பிடவே முடியாது. அது பரபிரம்ம சொரூபம் அது. அதனால அந்த சொரூபத்தை நாம நினைத்தாலே சகலத்தையும் நினைத்த பலன் கைகூடும். அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட திருவருள் கிட்டிடும். அதனால நாம சிவ வழிபாடு ஒன்றே அத்தனையும் கொடுக்கும். கற்றது கை மண்ணளவு, நான் கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம்.